ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். கொடைக்கானல் செகண்ட் டே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரிப்பு போகலான் இருக்கோம். ட்ரிப்பு மீன்ஸ் கொஞ்சம் ஏரியாஸ் விசிட் பண்ணலாம் அப்படின்னு. எப்படின்னா இன்றைக்கி நம்ம எங்கே பிளான் பண்ணியிருக்கோம்? கொஞ்சம் சவுண்டாக பேசு, சாரி. இன்னைக்கு கோக்கஸ் வாக்கு, அப்புறமா பெரிஞ்சம் லேக்கும் போயிட்டு தொப்பி தூக்குன பாறை அதுக்கப்புறம் ஒன்று தலைவரோட சூசைட் பாறை. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? സാർ സെക്കൻഡ് ഡേ എങ്ങനെയാണ് സാർ? സെക്കൻഡ് ഡേ ഫസ്റ്റ് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് 11 മണിക്ക് ടീ സ്നാക്സ് പിന്നെ 1 മണിക്ക് ഫുഡ്, 1 മണിക്ക് കൊടൈക്കനാൽ മീൽസ് അടുത്ത് 3 മണിക്ക് ടീ സ്നാക്സ്. അപ്പോൾ നമ്മൾ സ്ഥലം നോക്കാൻ പോകും. സ്ഥലം ഓരോ സ്നാക്സിന്റെ അടുത്തും നിയറസ്റ്റ് പ്ലേസ് ഏതാണോ അവിടെ പോയി കാണാം. വേറെ എല്ലാ സൈഡ് വ്യൂവിനും സ്നാക്സ്. അബീഷ് ये പാര അബീഷ് എഴുന്നേക്ക് രതീഷ് ഞാൻ എന്നെ വിളിക്കുന്നത്. അപ്പോൾ കൊടൈക്കനാലിൽ വന്നത് കഴിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് വന്നത്. നീ ഫാസ്റ്റ് ഉച്ചയ്ക്ക് വയറിളവാൻ വേണ്ടി നീ കൊതി വിട്ടു. അതൊക്കെ ചേർത്ത് വൈകുന്നേരം. கைஸ், இன்னைக்கு பிளான் என்னென்னா, எங்களோட ஒரு பைக் வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு ஒர்க் ஷாப்பில் விட போகிறோம். 2 பைக் தான் இருக்குது. இன்றைக்கி 2 பைக்கில் தான் போக போகிறோம். லைக் போகும்போது எங்கெல்லாம் போகிறோம், குணாக்கேவ் கண்டிப்பாக போகிறோம். அங்கே போயிட்டு டான்ஸ் வீடியோ எடுக்கிறதுக்காக ஸ்பீக்கர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். அங்கே போய் பார்ப்போம். நம்ம வந்து ஊர்லேருந்து வரும்போதே பிளான் பண்ண விஷயம் என்னென்னா, இங்கே கொடைக்கானலில் வந்து கூக்கல் ஃபால்ஸ்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்தோம் மெயின்லி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு அங்கே போக முடியல. ரீசன் என்னென்னா, அங்கே வந்து உள்ளாடி அலௌடு கிடையாது. லைக் வெளியே நின்று தூரத்தில் நின்று தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் போகலாம். ஆனால் அங்கே போய் ஒரு யூஸ் இல்லாமல் போயிடுவோம். அதனால் 2-3 பிளேசஸ் போகிறோம். அந்த வீடியோஸ் நான் வந்து போடுறேன், பாருங்கள். ஆனால் இந்த பிளேஸோட நேம் என்னன்னா கோக்கஸ் வாக். இடத்த காமிச்சு தரேன், சூப்பராக இருக்குது. ஆனால் குதிரை வாங்க இல்லையா? ஏன்? அபிஷேக் இந்த கிளாஸ் நல்லா செட் ஆகுதுன்னு. இது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து மற்ற பொம்மை கடையில் நிற்கிற வெளியே. ஆனால் இந்த கண்ணாடி எத்தனை ரூபா கொடுக்காண்டி? நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. ஏதாச்சும் சொல்ல, ஏதாச்சும் போடணும் இல்லைண்ணா விளாகுன்னு சொன்னா. சரி, ஏதாச்சும் சொல்லி பார்ப்போம். கோவப்படாதீங்க சார். கடலை இப்போ போகிறது டால்ஃபின் நோஸ். நான் பிளேஸ் காமிச்சு தரேன். பிளேஸ் இப்படி தான் போகணும். டால்ஃபின் நோஸ் സാർ 5 കിലോമീറ്റർ ഓടിയത് ഓർമ്മ ഉണ്ടല്ലോ സാർ? ഞാൻ 2 ദിവസം കഴിച്ചില്ല. ഇല്ല, 5 കിലോമീറ്റർ ഓടുന്നതേ 2 നാൾ കളമ്പല്ല. டால்ஃபின் நோஸ் எவ்வளோ கிலோமீட்டர்னா? 1/2 கிலோமீட்டரா? மேலே இருந்து கீழே வரைக்கும் 1 கிலோமீட்டர். இன்னும் 1/2 கிலோமீட்டர். சரி, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கீழே இறங்கினதில் ஒரு வியூ பார்த்தோம். அந்த வியூ நீங்களும் பாருங்கள், காமிச்சு தரோம். சார் எங்கே உண்டு சார் வியூ? டாப் வியூ அல்லே அண்ணா? எப்படி இருக்குண்ணா அந்த வியூ? தள்ளி பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியும். இல்லை சொல்லு, எப்படி இருக்கு? நீ முதல்ல வியூவா காமிடா. நீ சொல்லு ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு. அப்படியே என்னது ஆகாயத்துல இருந்து கீழே பாக்குற மாதிரி இருக்கு. ஆகாயத்துல இருந்து காமிச்சு தரேன் பாருங்க. மூங்கில் காடுகளே
வண்டு முனகும் பாடல்களே. டேய் டேய் നീ പറ ഇങ്ങനെ ഇറങ്ങിയത് എങ്ങനെയായിരുന്നു? ഇറങ്ങിയത് പ്രശ്നമില്ല, ഇങ്ങോട്ട് കയറുമ്പോഴാണ് പ്രശ്നം. കയറുമ്പോൾ കയറിയിട്ട് അവിടെ പോയിട്ട് നോക്കാം. அதாவது இப்போ நாங்கள் இப்படி இருக்கோம், ஏறும்போது எங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். ஏறி அங்கே மேலே ஏறினதும் ஒரு வீடியோ கூட எடுப்பேன் எப்படி இருக்காங்க, 4 பேரோட எக்ஸ்ப்ரெஷன் நான் காமிச்சு தரேன் எப்படி இருக்கும். என்ன பாம்பு? பச்சை பாம்பு. இதெல்லாம் வேலையாடா? ஹே, ஓ இங்கே ஒரு ஆள் நின்று கயிறு விழுது இழுக்கிறீங்களா? பசங்க பாம்புன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பயமுறுத்திட்டு இருக்காங்க. 1 கிலோமீட்டர் தான் டால்ஃபின் நோஸுக்கு. ஆனால் அந்த வே தான் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. காதுக்கு மூக்குது. எப்போ எங்கடா ഞാനും കന്യാകുമാരിയിൽ പോയിട്ട് ഒരു ബിസിനസ് തുടങ്ങാറുണ്ട്. എന്താ ബിസിനസ്? ഇതേപോലെ ഇവര് 2 പാറയെ കാണിച്ച് ഡാൾഫിൻ നോസ് എന്ന് പറയണ പോലെ ഞാനും എലിഫന്റ് നോസ്, കങ്കാരു നോസ്, ലയൺ ലെഗ്. ஆனால் இதுதான் டால்ஃபின் நோஸ். பார்த்துருங்க. இங்கே நீங்கள் கண்டிப்பாக வந்திருப்பீங்க. வந்தால் ஒரு கீழே ஒரு கமெண்ட் போட்டுருங்க. സാർ ഡാൾഫിൻ നോസ് എങ്ങനെ കൊള്ളാമോ? ഇവിടെ നോക്കണോ? എങ്ങനെയുണ്ട് ഡാൾഫിൻ നോസ്? പറ്റൂല ബ്രോസ്. മണിച്ചേട്ടൻ സോങ്. കൊടൈക്കനാലിൽ വന്നാൽ വേർക്കൂല എന്ന് പറയും. എന്തായാലും വേർത്തു. സാർ എപ്പടി ഇരുந்துச்சு ട്രെക്കിംഗ്? 17 മിനിറ്റിൽ കയറി വന്നു. പക്ഷേ വേർക്കുന്നപ്പോൾ മനസ്സിലായി. அப்பா சரியான ட்ரெக்கிங் இது. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடத்தோட நேம் வந்து டால்ஃபின் நோஸ். ஒரு ஹோட்டல் வந்திருக்கோம், மன்னாஸ் கஃபே, சாப்பிட்றதுக்காக. இங்கே சாப்பாடெல்லாம் கிடைக்காது. மத்தியானம் தோசை தான் சாப்பிட்றோம். தோசை, லைம் ஜூஸ். அபீஸ் வந்து ஃபாஸ்டிங்கில் இருக்கான், அதனால் அவன் சாப்பிட மாட்டான். அப்புறம் சார் வந்து சப்பாத்தி, நம்ம அண்ணா வந்து சப்பாத்தி. என் ஃபோனில் சார்ஜும் கிடையாது. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். எடுக்க முடியும்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். அபீஷ் பாவம் ஃபாஸ்டிங்கில் இருக்கான். ஆ ஃபாஸ்டிங்கில் இருக்கான் பாவம். ஈஸ்டருக்காக ஃபாஸ்டிங்கில் இருக்கான். ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த சூசைட் பாயிண்ட் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம் கொடைக்கானலில் சூசைட் பாயிண்ட் பக்கம் வந்திருக்கோம். காமிச்சு தரேன் வாங்க. அதாவது இங்கே தான் எல்லாரும் சூசைட் பண்ணுவாங்க. யாருக்காவது சூசைட் பண்ணணும்னா இங்கே வந்து நம்ம வச்சிருந்தோம் இவனுக்கு வேண்டி ஸ்பெஷலாட்டு. லாஸ்ட்ல நிலைமைக்கு இப்போ ஃபர்ஸ்டே வர வேண்டியது. அதான் என்ன பண்ணுறது. நிலைமை ஒரு சேடான விஷயம். குணா கேவ் பார்க்க முடியல. 4:30 வரைக்கும் தான் டைமா ஓப்பனிங், ஐ மீன் க்ளோசிங் டைமு. 4:30 ஆயிடுச்சு நாங்கள் போகும்போது. அதனால் எங்களை உள்ளே விடலை. அதனால் நாளைக்கு காலைல அதை பார்த்துட்டு கிளம்புறது மாதிரி இருக்கும் பிளானு. இப்போ அதனால் திரும்ப வந்து டீ குடிச்சிட்டு லேக்குக்கு போகிறதா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். லேக்குக்கு போய் ஹார்ஸ் ரைடு இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது. அதனால் ஹார்ஸ் ரைட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே லேக்குக்கிட்ட வந்துட்டோம். நம்ம அண்ணா வந்து குதிரையில் ஏறணும்னு ஆசைப்படுறான். நான் ஏற போகிறான், பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஏறிடுவான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா, இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களே பாருங்க. ஓகே பாருங்க, நாங்கள் கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மஞ்சள்
ஹாய் கைஸ், நாளைக்கு நாங்கள் கிளம்புறோம், கொடைக்கானல் விடுறோம். நாளைக்கு காலைல குணா கேவ் போயிட்டு தான் போவோம். அல்லே சார், பில்லர் ராக்ஸும் போவோம். ஆமாம், பில்லர் ராக்ஸும் போயிட்டு தான் வீட்டுக்கு கிளம்புற மாதிரி இருக்கும். மெயினான விஷயம், கொடைக்கானல் வரவங்க குணா கேவ் எல்லாம் போகணும் அப்படின்னா 4 மணியோட அங்கே க்ளோஸ் ஆயிரும். 4 மணிக்கு முன்னாடியே போக பாருங்க. அண்ட் பைன் ஃபாரஸ்ட் குணா கேவ் எல்லாமே 4 o'clock, 4:30. ஆனா குணா கேவ் உள்ளாடி போகணும் அப்படின்னா 4 o'clock முன்னாடி. எல்லாமே அதே டைமிங் தான். பார்த்துக்குங்க, அதை பார்த்துக்கிட்டு பிளான் பண்ணுங்க. அண்ட் இன்னையோட இந்த vlog முடிய போகுது. இனிமே vlog பண்ணணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.